அதுக்கப்புறம் 3வது விஷயம் வர்றாரு. பின்னர் ஒளிரும் சூரியனை கண்டபோது இதுதான் என்னுடைய இறைவன், இது எல்லாவற்றையும் விட மிகப்பெரியது என்று கூறினார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது லட்சணமாக இருக்குது, இதுக்கு முன்னாடி இருந்த 2 விட இது கொஞ்சம் பெட்ரு, இந்த 2 ஐட்டத்தை விட இது கொஞ்சம் பெட்ரு, சைஸும் பெருசாக இருக்குது. என்ன அப்போது சைஸும் ஓரளவுக்கு பெருசாக இருக்குது, பரவாயில்ல கடவுள்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இதோடைய பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி இல்லை. சூரியன் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும், சூரியன் வந்துச்சுன்னா தான் அந்த பூமியில் உயிர் கிடைக்கும், சூரியன் வந்துச்சுன்னா தான் தாவரங்களுக்கு இது கிடைக்கும், சூரியன் வந்துச்சுன்னா தான் இவங்க வெளியே போய் 4 வியாபாரத்துக்கு போக முடியும், சூரியன் வெளியே வரலைன்னா இவங்களால் பயன்கள் அதிகம். மனித குலத்துக்கு மற்ற கோள்களை விட சூரியனால் பயன்கள் அதிகம். அப்போ அதை அவர் சொல்கிறாரு, இது இறைவனாக இருக்கலாம். ஆனால் அதுவும் மறைந்து போகவே இப்போ இதுவும் மறையுது, சாயந்தராட்சினா மறைஞ்சிருது. என் சமூகத்தவரே, நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்கும் அனைத்தையும் விட்டு நான் விலகிவிட்டேன். இப்போ இந்த இடத்துல மக்களை பார்த்து, அந்த இடத்துல மக்களை பார்க்காம, அதாவது அந்த டோட்டல் அப்படியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுக்குறார். என் சமூகத்தவர்களே, நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்கும் அனைத்தையும் விட்டு நிச்சயமாக நான் விலகி கொண்டேன். நான் இந்த எல்லாத்தையும் விட்டு விலகிக்கிறேன். இது மறையுது, இது வந்த மாதிரியே தெரியல, யாரோ கூட்டிகிட்டு வந்த மாதிரி தெரியுது, இது போன மாதிரி தெரியல, யாரோ இழுத்துட்டு போன மாதிரி தெரியும். அழைத்து வரவில்லை, இழுத்து வந்தார்கள் அப்படிங்கிறோம்ல, அது மாதிரி இது அழைத்து வரப்பட்டதல்ல, இது இழுத்து வரப்பட்டது. இது பாட்டுக்கு ஒரு செம்மறி ஆடு மாதிரி போகுது, செம்மறி ஆடு மாதிரி வருது, டெய்லி ஒரே டைமில் வருது, ஒரே திசையில் வருது. இதனால் தன்னுடைய ரூட்டை கூட மாற்றிக்க முடியல, இதனால் தன்னுடைய அந்த 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 கணக்கு உச்சத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ டைம்னா அந்த டைமில் தான் போகுது. இது எதுவுமே இதோடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி தெரியல. நமக்கே தெரியும், என்ன ஒரு பஸ்ஸில் டிரைவரே இல்லை, உருண்டுட்டு போகுது, ஒரு பஸ்ஸில் டிரைவர் இருக்கிறான். இந்த 2 பஸ்ஸுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியும்ல. இந்த பஸ்ஸு நிற்கும், நிற்காது, அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி போகக்கூடாது, அது உருண்டுட்டு அது தானாக போகுது, இது ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அதிகாரம் இருக்குது, அதிகாரம் இல்லை, புரியுதா? சொந்தமாக அதிகாரம் இருக்கிற ஒரு பொருள், அதிகாரம் இல்லாத ஒரு பொருள். இப்போ இது 2யுமே சுயமாக இதுக்கு எந்த ஆற்றலும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, ஆற்றல் இல்லாதது எப்படி இறைவனாக இருக்க முடியும்?